கோமலா புனர்பூச நட்சத்திரம். இவாளுக்கு அந்த லேண்டோட பிரச்சனை பாதி முக்காலும் முடிஞ்சிடுத்து சுவாமி. அதை முழுமையா முடிச்சு கொடுத்து அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து சகல விதமான சௌபாகியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சிருக்கோம் சுவாமி. நந்தினி அனுஷ நட்சத்திரம், கிருஷ்ணக்கண்ணன் உத்தர நட்சத்திரம். இவாளுக்கு ஷிரடியிலேருந்து ஒரு வளையல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா சுவாமி. நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இவாளுக்கு இந்த சைஸ் பத்துமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அங்கே இந்த கலர் தான் எனக்கு வாங்க சொல்லி உத்தரவு வந்தது. நான் அதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். அவளுக்கு 7 மாசம் கர்ப்பிணியா இருக்கா. அந்த குழந்தை நல்ல விதமா பிறக்கணுங்கிறது அவளுடைய ஆகிரகம் சுவாமி. அவளுக்கு உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட அவள் நன்னா இருக்கணும். அதே மாதிரி அவளுக்கு இப்பதான் ஒரு லேண்ட் கிடைச்சதுன்னு சொன்னா. ஸோ அவள்கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம், நல்ல விஷயங்கள் நடக்கிறத மற்றவாளுக்கு அன்னதானம்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி. அதுவும் கண்டிப்பா பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி அவளுக்கு இந்த வளையல் இன்னைக்கு அனுப்பிடலாமா நாளைக்கு அனுப்பிடலாமான்னு எடுத்து வச்சு ஒரு வாரம் மாறுது ஷிரடியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம். இது அனுப்புறதுக்கு ஒரு நேரம் வேலை வேணுமே, நீங்க கொடுங்க அதுக்கானது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நந்தினி சாயி நீங்க பார்த்துங்கோ, அதை வாங்கிட்டு வந்த வளையல் நீங்க பரிபூர்ணமா இங்கேருந்து ஏத்துக்குங்கோ, நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அண்ட் அனுப்பி வைக்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி ஜெயந்த் அவளுக்கு ஸ்டொமக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவளுக்கு இருக்குது. அந்த குழந்தை பரிபூர்ணமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கணும். அவளுக்கு இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், மனசில் இருக்கக்கூடிய மனப்பிராந்திகளும் மன சஞ்சலங்களும் போக்கி சகல விதமான சௌபாகியத்தோட சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் சுவாமி. நிறைய பிரார்த்தனைகள் இன்னும் வந்திருக்கு. அதெல்லாம் அப்பப்போ நான் உங்களுக்கு வச்சுடுறேன் உங்கள் பாதத்தில். அதே மாதிரி நம்ம சாவித்ரி சாயி அவள் தங்கையோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான்னு சொன்னால் சாய் அன்னபூர்ணி சாயோட ஹஸ்பண்டுக்கு சீக்கிரமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சுக்கிறோம். எதெல்லாம் செவி வெவி வருதோ அதெல்லாம் அப்பவே உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிச்சுடுறோம் சுவாமி. அதுக்குண்டான பலனை நீங்கள் கொடுத்து அவளை ரக்ஷா பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சுவாமி. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய வித்மகே நித்யானந்த குபேரசாயி தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய வித்மகே நித்யானந்த குபேரசாயி தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத். ஓம் சச்சிதானந்தாய வித்மகே நித்யானந்த குபேரசாயி தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத். ஓம் சௌவரணபவ ஸ்ரீ க்ளீம் க்ளம் கம் நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய நமக. ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹய குருவாய நமக. சாய்ராம். நித்யானந்த குபேர சாயினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகான்னு 21 தடவை சொன்னாலே போதும். அவளுக்கு கேட்ட காரியங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்னென்னைக்கும் எல்லாருக்கும் வேணும் சுவாமி. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்.